ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆனியன் குழம்பு, அதாவது உள்ளி தீயல்னு சொல்லுவாங்க, வெங்காய குழம்பு. அது வைக்கிறதுக்காக தான் புளி ஊற போட்டேன். அந்த அளவு புளி ஊற வச்சுக்கோங்க. இது எல்லாமே வந்து 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் மிளகு, 3 ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 4-5 காஞ்ச மிளகா, தேங்காய் கொஞ்சம், வெங்காயம் நல்லா நிறைய உரித்து வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் தான் இதுக்கு வந்து டேஸ்ட் கொடுக்கும். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு ஸ்மெல் வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. தேங்காய் வந்து கலர் மாறணும், அப்போ தான் அது வந்து நல்லாயிருக்கும், கெட்டு போகாமல் இருக்கும். அந்த மாதிரி தேங்காயை வந்து கலர் மாறுற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி நான் வத்த குழம்பு வைக்க போகிறேன், அந்த மாதிரி ஏதாச்சும் குழம்பு வந்து மறுநாள் வரைக்கும் இருக்கணுங்கிறதுனா மட்டும் நான் வந்து மண் சட்டி யூஸ் பண்ணிப்பேன். நல்லெண்ணெய் வச்சு தாளிச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது கேரளா ஸ்டைல். ஆக்சுவலாக வந்து தேங்காய் எண்ணெய் வச்சா நல்லாயிருக்கும். ஆனால் எங்கிட்ட தேங்காய் எண்ணெய், அதாவது எடிபிள் கோகனட் ஆயில் இல்லை, அதனால நான் வந்து நல்லெண்ணெயில் பண்ணுறேன். நல்லெண்ணெயும் நல்லாவே டேஸ்ட்டு வந்து ஃப்ளேவர் வந்து சூப்பராக கொடுக்கும். நல்லெண்ணெய் வச்சுட்டு அதில் கடுகு, சீரகம், கருவேப்பிலை, அப்புறம் இந்த வெங்காயம் எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டுட்டிங்க அப்படின்னா வெங்காயம் வந்து சீக்கிரமாகவே வதங்கிடும். ஏன்னா இந்த குழம்பு வந்து நல்லாவே கொஞ்சம் ஒரு 1/4 மணி நேரம் போல் கொதிக்க வைக்கணும். எல்லாத்தையும் கரைச்சி அதில் சேர்த்துட்டு கொதிக்க வைக்கணும். அந்த வதக்கி ஆறுனதெல்லாம் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு புளி கரைச்சி ஊற்றிட்டு அது லைட்டாக கொதி வந்தோடனே மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நீங்கள் அந்த அரைச்சி வச்சுருக்கிறதெல்லாம் எடுத்து போட்டு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதுவும் நல்லா கொதிக்கணும். ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சு கொதிக்கணும். கொதிச்சாதான் அது வந்து அந்த குழம்போடு அது சேர்ந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அப்போ தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் திக்காகணும், இந்த குழம்பு வந்து கொஞ்சம் திக்காகணும். அதுதான் வந்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் விருப்பம், பெருங்காயம் போடணுன்னா போடலாம், இல்லைன்னா இல்லை. கருவேப்பிலை, கொத்தமல்லி நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம். எனக்கு கொஞ்சம் பெருங்காயம் ஃப்ளேவர் பிடிக்கும். கடைசியாக கொஞ்சம் வெல்லம் சேர்த்து நீங்கள் வந்து போட்டு கொதிக்க வச்சிட்டிங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டான தீயல் வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மிளகோட ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள், சரிங்களா? பாய், தேங்க்யூ.